காமினி என் பேர் காமினி. ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுடி. உனக்கு ஒண்ணுமே தெரியாது குழந்தைக்கு. ஆமா காமினி. ஐயோ ஈஸ்வர் காமினி. ஆமா பேர் காமினி. ஏண்டி நல்லா காட்டுவா. இது நந்தவன உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கா? ஆமாடி எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? எப்படி? ஆனா முன்னாடி என்ன இந்த நந்தவனத்துல பார்க்கும்போது இந்த நேரத்துல என் மாமன் நினைப்பு வந்துருச்சு. ஏய் மரியாதை கட்டுக்க ஜாக்கிரதை. ஏன் மணி என்ன ஆகுது? என்ன ஆகுது? ஆமாண்டி மணி 1 மணி ஆகுது. இந்த நேரத்துக்கு மாமா நினைச்சு வரலாமா? வந்துருச்சு. வந்துடுச்சா? அது என்ன செய்யணும்? ஐயோ நானே என் மாமன் இல்லாத இடமே கிடையாது. ஏய் நாங்க எங்கெல்லாம் இருந்தோம், எங்க நாங்க என்னென்னலாம் பண்ணோம். ஐ போடி எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆமாண்டி. சரி சரி என் மாமன் பத்தி சொல்லவா? எப்படி? பொட்டிக்கார அமுக்கு சொல்லுடி. மாமா நீ அமுக்கிட்ட நான் அமுக்குவா. ஏய் நீ அமுக்குனா வேலை ஆகாது. அவர் அமுக்குனாதான் நல்லா இருக்கும். அவரே நல்லாதான் அமுக்குவாரு. அப்படியா? தெரியும். அவர் பதமா கை வைக்கிறத பார்த்தா தெரியலையா? நான் வாயை திறக்க போறேன்னு சொல்லு, அப்பதான் அமுக்குவாரு. என்ன சொல்லிட்டியா? சொல்லிட்டு வாயை திறக்கலாமா? தாராளமா. ஏங்க ஒரு சுத்தி காமிங்க. நான் சொன்னதான் அமுக்குறாரு தெரியுமா? நீ சொன்ன அமுக்குறாரா? எனக்கு நல்லா அமுக்கு. உன் மேல தனி பாசம் நல்லா அமுக்குவாரு. அமுக்கு சொல்லு பாக்கலாம். போகலாமா? தண்டானே நானா நானா ஏ தண்டானா நானா நானா நான் வந்தேனுன்னா நான் வாரேனுன்னாலா. என் மச்சானா என் மாமனுங்களை எங்கதான் போனாங்க தெரியலையே. நீ இருந்தா போதும் அங்க நாளைத்தோ ஒரே பாட்டு எழுதே. நான் கண்ணால் கண்டால் நீ பின்னால் மறையுறே. பக்கம் வந்தாக்கா நீ அழல் பார்வே ஏனோ பாக்குற. நீ இருந்தா போதும் கட்டி அணைக்குறங்கே தாய்மடியை தேடுகின்றேன் நான் பிள்ளை போல உன்மடியே அன்பால் தானே நானும் கேட்கிறேன் நீ தருவேனு நான் சந்தோஷமா எழுதி பாடுறேன். ஏண்டி நக்குமா தாய்மடியை
நான் சொல்லிட்டேன். ஆமா. இவளுக்கு முதல்ல ஆசை வந்து இவளும் சொல்லிட்டா. ஏண்டி? இவளுக்கு இன்னதான் ஆசை. இங்க பாருடி. என்னடி யாடி? வாய் உன்னை பாக்குறதுக்கு என்ன பாக்குறதுக்கு உன் மாமாலாம் வந்துக்கிறாங்க பாரு. யாருடி இவங்கள மாமான்னு சொல்றேன். உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? அடி பாவி, என்ன அந்த மாமா வந்த உடனே எனக்கு ஐஸ்கிரீம் குத்தாரடி பொண்ணு. இவரா கொடுத்தாரு? ஆமாண்டி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி. பாரு சாப்பிட்டு குச்சி மட்டும் பேகல வச்சிருக்கேன்டி. என்னத்துக்குடி? அப்புறமா எப்பப்பெல்லாம் மாமா ஞாபகம் வருதோ ஆஹா. அப்பப்பெல்லாம் அந்த குச்சி எடுத்து விளையாடலாண்டி. யாரு? தாசண்ணா குச்சாடி. குச்சியில இருந்து விளையாட போற. இவனை குத்திக்கில ரத்தம் வரும். அடி பாவி, குத்தாதடி, அது கோண குச்சிடி பொண்ணு. சரி சரி, நீ சொல்லலாம் பாக்குற. ஆனா அதுக்கு முன்னாடி ஆனா ஒருத்தர் இருக்காரு. யாருடி? அவரை நான் பார்த்துதான் ஆகணும். பார்த்துதான் ஆகணுமா? அவரை நீ பாத்தியா? நான் பார்க்கவே இல்ல. யாரு அவரு? ஐயோ நானும் பாக்கடி வந்தால. தினமும் நம்ம கூட தானே சுத்தி கிடப்பாந்தால. ஏன்டி இவ பார்த்தாளா? நான் பார்க்கலடி. நீ பார்க்கலடி. நான் பார்த்ததே கிடையாதுடி. ஏய், நீ குச்சி காட்டல. ஆமா, அவர் குச்சி நல்லா இருக்குமா? ஐயோ வாயிலே வச்சிட்டு வருவாரு. குச்சில பாருடி எப்படி இருக்குன்னு. நல்லா எரிஞ்சு போன விரவு கட்ட மாதிரி இருக்கும். அப்படியா? ஆமா. அடி பாவி, நான் ஒரு பக்கம் இனி வச்சுக்கிறேன்டி பொண்ணு. அப்படியா? ரெண்டு பக்கமும் பத்த நீ பாத்தியா? பார்க்கலையே. ஏய் யூ சூப்பர் வருவாரு. நான் வாயை திறந்து கூட்டு பாக்குறேன்டி. எல்லாருக்கும் சேர்த்து வைக்கிறேன். வணக்கத்தை வைக்கிறேன். அப்படி விளக்கமா சொல்லுங்க. அம்மா எங்க புறப்பட்டீங்க? எங்க போற தெரியுமா? நாங்க பெண்கள் எல்லாரும் சேர்ந்து நந்தவனத்துக்கு போக போறீங்க. இது வரைக்கும் மலவனத்தை பார்த்ததில்ல. நீங்க பெண்கள் மட்டும் போறீங்க, நானும் வரமா? எதற்கு? மலவனம் பார்க்க. ஆனா அறிவு கட்ட அறிவு. நந்தவனம் என்பது பெண்களுக்கு மட்டும் சொந்தமான வனம். அங்க பெண்கள் மட்டும் தான் போகணும். ஏன் தெரியுமா? அங்க இருக்கிற குளக்கரையில நாங்க ஆடையெல்லாம் சுத்தமா கழட்டி வச்சுட்டு குளிப்போம். அதாம்மா எனக்கு சௌரியமா இருக்கும். எதுக்கு நினைக்காதீங்க. நீங்களும் ஆடை அவுத்து வச்சுட்டு குளிக்கலாம், நானும் ஆடை அவுத்து வச்சுட்டு குளிக்கலாம். எப்படி? ஒவ்வொருத்தரும் பார்க்காத குளிக்கணும் ஒரே துறையில. ஆமா. தண்ணிக்குள்ள நீங்க முழுகிங்க. நான் மேல சோப் போடுவேன். சரிங்க. உள்ள இருக்க நீங்க பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. நீங்க ஏன் நான் உள்ள பூந்துக்கிறேன் தண்ணியில? ஐயோ நல்ல யோசனைங்க. ஆமாம்மா. ஆமா, ஒரு சந்தேகம். நீங்க நல்லா வேகமா போடுவீங்களா? என்னதுமா? சோப்புங்க. சோப்லாம் போடுவேன். ஆமா. சரி, ஆடி பாடிக்கொண்டு போகலாமா? அப்படியே ஆகட்டும். போகலாமா? எப்படி சொல்லி போகணும்? போலாமா?
கருணை அடைய உலகை புரிந்தாய் ரூபம் மலர பாத்துட்டோம் கண்டவனத்தை பார்த்து அழகாக ரசித்து விட்டோம். ஏண்டி? என்னடி சொல்லித்தாகணும் அடையம்மா பெண்ணிகளா இளவாய பெண்ணிகளா மறித்து பருடுத்தே மச்சான அவரத்தின மாலைகளா நல்ல பிடித்தாலும் புடிங்கடி அது போல புளியக்கும் பாத்தி நல்ல இடித்தாலும் இடிங்கடி இது போல இளைச்சவாயன பாத்தி ஆமாண்டி ஏண்டி அட நான் வாழும் அட நானும் பேருதடி நல்லவரி அவ நானும் பேருங்கை மன்னவரி ஒரு பழுதோ நான் திண்ணையில படுத்ததில்லை ஆமாண்டி அட அவரை விட்டு ஒரு பழுதோ நான் கடலில் பெய்ந்ததில்லை புரிசேன் மாமா சாதி சண்டைக்கு போக மாட்டான் பேச மாட்டான் ஏ மாமா வீணமைக்கு போக மாட்டான் அடங்கி புரிசேன் அடங்கி புரிசேன் நானும் அட தம்பி இளமீன் வாங்கி சரசலன்னு குழம்பு வச்சு கொத்தமல்லி பத்தலி என் மாமா குத்திராண்டி கும்மகுத்தி அடங்கி மாமா நல்ல
வாங்கடி. நந்தவனத்திற்கு வந்து சந்தோஷமாக ஆடிப்பாடி மகிழ்ந்து விட்டோம். இப்பொழுது மன்னர் சபைக்கு செல்ல வேண்டும். மன்னர் நமக்காக காத்துக் கொண்டிருப்பார். போகலாமடி?